வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ரெடியூசரை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா யூஸ் கால் பேக் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். லைக் ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். யூஸ் கால் பேக் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம யூஸ் மெமோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு ரீட் அண்ட் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வேல்யூவை கேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். சேம் பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். சப்போஸ் யூஸ் கால்பேக் யூஸ் பண்ணி லைக் என்ன பண்ணலாம்னா ஃபங்க்ஷனே வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். லைக் கேட்சி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது சப்போஸ் வேல்யூ சேஞ்ச் ஆனால் மட்டும் அந்த ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூஸ் கால் பேக்குங்கிறது சொல்கிறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் app.jsல வந்து ஒரு காம்போனன்ட் ரைட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கவுண்டர் ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். கவுண்டர் செட் கவுண்டர். ஓகே, யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணிவிட்டு லைக் இனிஷியல் வேல்யூ 0ன்னு செட் பண்ணிடலாம். தென் ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம், ரிட்டர்னில் ஒரு கவுண்ட்டை வச்சுப்போம். பேரண்ட் கவுண்ட்டுன்னு வச்சுக்கலாம். பேரண்ட் காம்போனன்ட் கவுண்ட். தென் எனக்கு அந்த வேல்யூ வந்து லைக் கவுண்ட் வேல்யூ நான் இங்கே காட்ட போகிறேன். தென் சைல்டு காம்போனண்ட்டுக்கு வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுவோம். என்ன நான் சொன்னால் ரீரெண்டரை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ சைல்டு ஓகே, சைல்டு காம்போனன்ட் இல்லை. எனக்கு என்ன தேவை, ஃபங்க்ஷனை லைக் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோ. ஸோ ஃபங்க்ஷனை தான் பாஸ் பண்ணும். ஸோ என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனை ரைட் பண்ணுவோம் ஹேண்டில் இன்க்ரிமெண்ட்டுக்கு. கான்ஸ்ட் ஆஃப் ஹேண்டில் இன்க்ரிமெண்ட். ஓகே, இது என்ன பண்ணும், கவுண்ட்டை வந்து என்ன பண்ணும், ஆட் பண்ணும் நம்ம கரெக்டாக. ஸோ ப்ரீவியஸ் கவுண்ட்டை என்ன பண்ணும், ப்ரீவியஸ் கவுண்ட் ப்ளஸ் 1. ஸோ இது நார்மலாக நடக்கிறது. ஸோ இப்போ நம்ம இதில் கால் பேக் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஜஸ்ட் என்னென்னா லைக் நார்மல் ஆரோ ஃபங்க்ஷன் தான். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், கால் பேக் யூஸ் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ஜஸ்ட் லைக் யூஸ் எஃபெக்டில் எப்படி இருக்காது. இங்கே டிபெண்டன்சி ஆட். ஸோ இங்கே நான் என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருக்கேன், எந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணல. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹேண்டில் இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷனை அப்படியே பாஸ் பண்ணுறேன் ப்ராப்ஸாக. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ஹேண்டில் இன்க்ரிமெண்ட்னு போட்டுக்கிறேன். தென் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே சரி, இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு சைல்டு கம்போனன்ட் கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் ஆஃப் சைல்டு. ஓகே, நார்மல் ஏரோ ஃபங்க்ஷன். ஓகேவா? இது என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணலாம், ஒரு ஹெட்டிங் கொடுத்துடலாம். h1 கொடுத்து சைல்டு காம்போனன்ட் சைல்டுன்னு வச்சுப்போம். தென் இது ஃபுல்லாக ஒரு ரேப்பரில் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ சைல்டு காம்போனன்ட். தென் என்ன பண்ணுவோம், ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். இன்க்ரீஸ். இப்போ என்ன பண்ணலாம், ஆன் கிளிக் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாகவே ரீஸ்ட்ரக்சர் பண்ணிடுறேன் அதோடைய வேல்யூவை. ஹேண்டில் இன்க்ரிமெண்ட்டோட வேல்யூ ரீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு ஸோ இங்கே டைரெக்டாகவே பாஸ் பண்ணியாச்சு. முன்னாடி என்ன பண்ணுறேன், ஒரு கன்சோல் போட்டுக்கிறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் சைல்டு ரெண்டரிங். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கன்சோல் போட்டுக்கிறேன். இப்போது ஜஸ்ட் என்ன பண்ணோம், உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன், சைல்டு ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த காம்பனண்ட் நான் என்ன சொன்னேன், கால்பேக் ஃபங்க்ஷன் ரீரெண்டர் ஆகக்கூடாது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரீரெண்டர் ஆகக்கூடாதுன்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்ன பண்ணணும், லைக் ரியாக்ட் டாட் மெமோ யூஸ் பண்ணிப்போம். இப்போது இதை வந்து ரேப் பண்ணும். கரெக்டாக? ஸோ ரேப் பண்ணி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் சேவ் பண்ணிட்டேன். தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன், குரோமுக்கு போகிறேன்.
குரோமுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ரீலோட் பண்ணுறேன். பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து மவுண்ட் ஆகும்போது சைல்டு ரீரெண்டரிங்னு வருது. அதுவே இன்க்ரீஸ் பண்ணுற வேல்யூ 1 பை 1 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணேன்னா, எனக்கு இந்த டிபெண்டன்சி சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் என்னுடைய ப்ராப்ஸ் டிபெண்டன்சியோடைய வேல்யூ சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் ப்ராப்ஸோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், டிபெண்டன்சியை வந்து நான் இங்கே ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இதாச்சா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், கவுண்டர் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இப்போ க்ரோம் போடுறேன், ரீலோட் பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் சைல்டு வந்து ரீரெண்டர் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகணுமோ ஒன் ஆஃப் த டிபெண்டன்சி சேஞ்ச் ஆகிறப்ப மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூசேஜ் ஆஃப் யூஸ் கால் பேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மெமோ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது புரிஞ்சிருக்கும், யூஸ் கால் பேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் to receive more updates.